இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உலகில் மறந்திடவும் நினைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையிடம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசுநாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையிடம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசுநாமம் பாடுங்கள். உங்களை ஆழ்த்தி எடுத்தும்மை அழைக்கும் ஒரு உங்களை ஆழ்த்தி எடுத்தும்மை அழைக்கும் ஒரு குலமே வருக. ஒரு குலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவின் அழைக்கும் ஒரு குலமே வருக. ஒரு குலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைக்கும் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. இறையாசி பெறவே வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக. இறை உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலம் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்கள் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்கள் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையும் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசுநாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையும் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசுநாமம் பாடுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய ஆடம்பர திருப்பலியை நம்முடைய முதல் திரி நற்செய்தி அறிவிப்பில் பேரார்வம் கொண்ட புனித அந்தோணியார் என்ற வாக்குக்கேற்ப எமது பங்கு தந்தை சிறப்பாக வழிநடத்தும் எமது பங்கு தந்தை அவர்கள் குறைவில்லா மனிதத்தின் குருவான அருட்பணியாளர் எட்வின் ஆரோக்கியநாதன் அடிகளார் அவர்களே, சிலையில்லா தெய்வத்தின் உருவமாய், விலையில்லா வைரத்தின் ஒளியாய், குறையில்லா குருத்துவத்தின் நிறைவாய், பிரிவில்லா நல் நட்பிற்கொரு பிறையாய், மறைவில்லார் சேவைக்கொய் வரலாறாய், வேலாயுதபுரம் பெற்றெடுத்த மாபெரும் முத்தே, எமது அருட்தந்தை அவர்களை விளக்கின் முதல் திரியேற்ற அன்போடு அழைக்கிறேன். விளக்கின் இரண்டாம் திரி. உன் பணி பங்கு தந்தை எங்கெல்லாம் பரவுகிறதோ அங்கெல்லாம் நீ ஆட்சி புரிவாய். விளக்கின் இரண்டாம் திரியேற்ற அருட்தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
விளக்கின் மூன்றாம் திரி. எமது ஆலய நிர்வாகிகள் திருவாளர் உபதேசிய திருவாளர் மரிய சுசைராஜ், திருவாளர் அந்தோணி அவர்கள், திருவாளர் மரியதாஸ் அவர்கள், திருவாளர் பிரான்சிஸ் வில்சன் அவர்கள் சார்பாக திருவாளர் மரியதாஸ் அவர்கள், மரிய சுசைராஜ் அவர்களை விளக்கின் மூன்றாம் திரியேற்று அன்போடு அழைக்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இன்று நமது ஊர் பாதுகாவலர் புனித அந்தோணியார் ஆலய திருவிழா திருப்பலியை மிகுந்த மகிழ்ச்சியோடும் பக்தியோடும் கொண்டாட அனைவரும் ஒன்றாக ஒரே உள்ளமாக இறைவனின் ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஏழைகளின் தந்தை என்று உலகெங்கும் வாழும் மக்களால் போற்றப்படும் நமது பாதுகாவலர் புனித அந்தோணியார் திருவிழாவை இன்று நாம் சிறப்பு செய்கிறோம். இழந்தவைகளை மீட்டு தரும் புனிதராக மட்டுமல்லாமல் நாம் இறைவனிடம் இழந்த பக்தி, அன்பு, விசுவாசம் மற்றும் அமைதியை பெற்றுத்தரும் உன்னத பரிந்துரையாளராக அவர் நம்மிடையே விளங்குகிறார். புனித அந்தோணியாருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையான இன்று திருவிழா திருப்பலி நமக்கு கூடுதல் ஆசீர்வாதம் ஆகும். தூய வாழ்வு வாழ ஆசைப்பட்ட புனித அந்தோணியார் நற்செய்தி விளிம்பியங்களின்படி வாழ்ந்து ஏழை எளிய மக்களின் கண்ணீரை துடைத்து இறை வார்த்தையின் வல்லமையால் எண்ணற்ற புதுமைகளை செய்து காட்டியவர். நாமும் அவரை போல பிறர் மீது இரக்கமும் உள்ளவர்களாக, இறை வார்த்தையின் மீது தனியாத தாகமும் கொண்டவர்களாக வாழ இன்றைய திருப்பலியில் இறைவனை வேண்டுவோம். பக்தியோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இயேசுவின் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் நம்முடைய பாதுகாவலருக்கு விழா எடுத்து கொண்டாடுகிறோம். எனவே விழாவின் மகிழ்ச்சியை கரவொலி எழுப்பி ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம். இந்த மகிழ்ச்சியை, இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு எந்நாளும் கொடுப்பாராக. இந்த பலியை நமக்காக நிறைவேற்றி மறையுரையாற்றி நமக்காக செபிக்க வந்திருப்பவர்கள் அன்பு தந்தை, அன்பு தம்பி, அருள் தந்தை அன்பு அவர்கள். எனவே இந்த பலியிலே அன்பு அவருடைய பணி வாழ்விற்காகவும் புதிய பணித்தளத்தில் கடவுள் அவரை திறம்பட ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக, ஆண்டவர் அவரோடு எந்நாளும் இருந்து அவருடைய உள்ளத்து விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக அருள் தந்தைக்காக ஜெபிப்போம். அருள் சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். மேலும் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இந்த வழியிலே மரியராஜ் குடும்பத்தினர் மகன் இயேசுராஜ், ஜெயராஜ், இயேசுராஜுக்கு வயிற்று வலி நீங்கவும், ஜெயராஜுக்கு தலைவலி நீங்கவும், பேரன விசித்து, பேதி, சுதர்ஷனா இவர்கள் கல்வி ஞான ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கும்படியாக, உடல் சுகம் கிடைக்கும்படியாக அன்பு மரியா பிரேம்குமார் இவருடைய ஆண்மை இலைப்பாறுதலுக்காக செபிக்கிறார்கள். மேலும் மருமகள் அழகுமையிலுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், ஜெயராஜுக்கு திருமண நல்ல முறையில் நடக்கவும் வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும் செபிக்கிறார்கள். அந்தோணி அம்மாள், ஐயனார் சாமி, கனகவள்ளி, கார்த்திக், பவதாரணி அனைவருக்கும் நற்சுகம் கிடைக்கும்படியாக, தொழில் சிறக்கும்படியாக மன்றாடுகிறார்கள். வேலாயுதபுரம் ஆரோக்கியம் மரியம்மாள் குடும்பத்தினருக்கு கடவுள் செய்து நன்மைகளுக்கு நன்றியாக குழந்தை சம்மனசு, சந்திரன், அந்தோணி, அமல்ராஜ், ராணி, மேரி அனைவருக்கும் நற்சுகம் கிடைக்கும்படியாகவும், இவ்வூரில் வசிக்கிற அனைவருக்கும் இறையாசிர் கிடைக்கும்படியாகவும், ஆரோக்கியம் மரியம்மாள் இவருடைய ஆண்மைகளை பார்தலுக்காகவும் செபிக்கிறார்கள். நாமும் பலியிலே நம்முடைய தேவைக்காகவும் நம்மளுடைய தேவைக்காகவும் பக்தியோடு மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதுதல் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாற்றின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறி, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாற்றில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வி நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டு உணரவும் செய்வீராக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவராகி என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார்.
ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழி வாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருறுவோர் அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சியோனில் அழுவோர் ஆவணம் செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்றோர் நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதருக்கள் என்று தம் ஆட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றேன், என் வாழ்வை அகல் விளக்காய் இறைவா மாற்றினே, இறைவா மாற்றினே. என் விளக்கு சுடவிட்டு எரிய செய்கின்றேன். புனிதமே வந்த இறைவன் பெயரை நாளும் புகழ்ந்து ஏத்துவே, புகழ்ச்சிபனே பாக்கிடாலி நானும் இசைத்து பாடுவே. புனிதமே வந்த இறைவன் பெயரை நாளும் புகழ்ந்து ஏத்துவே, புகழ்ச்சிபனே பாக்கிடாலி நானும் இசைத்து பாடுவே. போற்றி இறைவா போற்றி என்று நாளும் பொழுதும் வாழ்த்துவே. போற்றி இறைவா போற்றி என்று நாளும் பொழுதும் வாழ்த்துவே. அருளும் மீட்பும் எனக்கு நீர் சரணமே, உன் திருப்பாதமே திருப்பாதமே. என் விளக்கு சுடவிட்டு எரிய செய்கின்றேன். எனக்கு உமது துணை இருக்க எதிரின் படையை தாக்குவேன். எனக்கு உமது வலுவிருக்க எதிரின் கோட்டை தாண்டிடுவேன். எனக்கு உமது துணை இருக்க எதிரின் படையை தாக்குவேன். எனக்கு உமது வலுவிருக்க எதிரின் கோட்டை தாண்டிடுவேன். எனக்கு கேளியும் நீர் இருக்க
கடத்திடுவேன். தாங்கும் வலிமை, தாண்டும் வலிமை, தடுக்கும் வலிமை, நீ தந்த வலிமை, நீ தந்த வலிமை. என் விளக்கு சுடர்விட்டு எரிய செய்கின்றேன். என் வாழ்வை அகல் விளக்காய் இறைவா மாற்றினீர். இறைவா மாற்றினீர். என் விளக்கு சுடர்விட்டு எரிய செய்கின்றேன். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10. உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களுக்கிடையும் ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளையோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்தவும் வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிய உரிமை உடையவரே. வீடு வீடாக செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுபவற்றை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய சரவணாபுரம் கிராமமானது தன்னுடைய கிளைப்பங்கினுடைய பாதுகாவலராக விளங்கக்கூடிய புனித பதுவை புனிதர் அந்தோணியாருடைய திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நமது பாசமிகு பங்கு தந்தை சார்பாக உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். அன்பிற்குரியவர்களே, புனித அந்தோணியாருடைய திருவிழா திருப்பலிக்கு தந்தை என்னை அழைத்த போது எந்த மறையுரையை மக்களுக்கு கொடுத்தால் சரியாக இருக்கும் என்று நான் எனக்குள்ளாகவே 2-3 கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப அந்தோணியாருடைய ஒரு முக்கிய அம்சமாக விளங்கக்கூடியது தொலைந்து போன பொருளை கண்டுபிடித்து தருபவர் புனித அந்தோணியார். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அப்ப அதுல இருந்த ஒரு தலைப்பாக நாம இன்றைய பிரசங்கத்தை வைக்கலாமே அப்படின்ற ஒரு சிந்தனையோடு, அந்தோணியார் தன்னுடைய பொருளை தொலைத்தாரா அல்லது தொலைத்து கொண்டாரா என்கிற கருத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். புனித அந்தோணியார் மிகவும் நேசித்த ஒரு புத்தகம், அவரே தன்னுடைய கைப்பட எழுதிய ஒரு புத்தகத்தை அவர் அனுதினமும் தன்னுடைய ஜபமாலையிலும் தன்னுடைய இறை வேண்டுதல்களிலும் பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு புத்தகம். அந்த புத்தகம் தொலைந்து போய் விடுகிறது. ஆகவே அந்த புத்தகத்தை அவர் மீண்டுமாக ஜபத்தின் வழியாக பெற்றுக்கொண்டார் என்கிற ஒரு வரலாறும் இருக்கிறது. அதற்காகத்தான் தொலைந்து போன பொருளை கண்டுபிடித்து தரக்கூடியவர் அந்தோணியார் என்கிற ஒரு வரலாற்று மிக்க செய்தி உலகளவிலே எல்லா இடங்களிலும் போதிக்கப்படுகிறது. அப்ப நாம் இன்று ஒன்றாக சிந்திக்கக்கூடிய செய்தி, அந்தோணியார் தன்னுடைய பொருளை தொலைத்தாரா அல்லது தொலைத்து கொண்டாரா? இதுதான் இன்று நாம் சிந்திக்க போகிற தலைப்பு. அன்பிற்குரியவர்களே, புனித அந்தோணியார் போர்ச்சுகல் நாட்டிலே 1159 ஆண்டிலே பிறக்கிறார். பிறந்த அவர் தன்னுடைய இயற்பெயர் என்று சொல்லக்கூடிய பர்னாண்டோ, அவருடைய ஒரிஜினல் பெயர், திருமுழுக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பர்னாண்டோ. அவர் அகுஸ்தினார் சபையிலே சேர்ந்து கடவுளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையோடு குறுமடத்திலே சேருகிறார். அப்ப அவர் முதலிலே தொலைத்தது என்னவென்று பார்க்கிற பொழுது தன்னுடைய இயற்பெயர், திருமுழுக்கு தன்னுடைய தாய் தந்தையால் கொடுக்கப்பட்ட இயற்பெயரை அவர் தொலைத்து கொள்ளுகிறார். எதற்காக? கடவுளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கக்கூடிய வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இயற்பெயரை அவர் தொலைத்துக் கொள்ளுகிறார். தன்னுடைய பணக்கார வசதியை அவர் தொலைத்துக் கொள்ளுகிறார். இரண்டாவது அவர் தொலைத்து கொண்ட செய்தி என்னவென்று சொன்னால், அவர் ஆடம்பரமான ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த மனிதர். தன்னுடைய ஆடம்பரத்தை கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், இந்த மக்களை கடவுளுடைய அன்பிலே வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையோடு தன்னுடைய பணக்கார சிந்தனையையும் பொருளுதவி பெற்ற தன்னுடைய குடும்பத்தையும் அவர் கடவுளுக்காக அவர் தொலைக்கக்கூடிய அளவிற்கு தன்னையே அவர் தாழ்த்தி கொண்டார் என்கிற இரண்டாவது சிந்தனையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மூன்றாவது, தன்னுடைய திட்டத்தை அவர் தொலைத்து கொண்டார். என்னது? அவர் சேர்ந்த சபையானது அகுஸ்தினார் சபை. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை மறைசாட்சியராக அவர் மறிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை கொண்டவராக, மறைசாட்சியராக கடவுளுடைய இறைவார்த்தையை போதித்தவராக நான் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய திட்டத்தை தொலைத்து கொண்டவராக, தன்னுடைய செயல்பாடுகளை தொலைத்து கொண்டவராக அவர் அந்த அகுஸ்தினார் சபையில் இருந்து வெளியேறி வேறொரு சபையை தேர்ந்தெடுக்கிறார். அங்கே இறைவனுடைய வார்த்தையை அவர் போதிக்க வேண்டும், அநேகரை கடவுளத்தில் அவர் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு தன்னுடைய வாழ்க்கையை அவர் இழக்கக்கூடிய அளவிற்கு, தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் கடவுள் மீது அநேக அன்பு கொண்டவராக அவர் விளங்குகிறார். அன்பிற்குரியவர்களே, நான்காவது விஷயம் அவர் தொலைத்து கொண்டது, தன்னுடைய வாழ்க்கையிலே தொலைத்து கொண்டது என்னவென்று சொன்னால், தன்னுடைய கௌரவத்தையே அவர் தொலைத்து விடுகிறார்.
பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அவரை இறுதியாக தொலைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரிடம் இருந்தது ஒன்றே ஒன்றுதான், தன்னுடைய மதிப்பு. ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர், தன்னுடைய மடத்தில் அவர் இருந்த பொழுது பிரசங்கம் கொடுப்பதற்காக வாய்ப்பு இல்லாத ஒரு நேரத்திலே கிச்சன்ல பாத்திரம் கழுகிற வேலை, தன்னுடைய மதிப்பையே அவர் இழக்கக்கூடிய அளவிற்கு தன்னையை அவர் தாழ்த்தி கொண்டார். கிச்சன்ல எல்லாரும் சாப்பிட்ற பிளேட் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பிளேட்டை கழுவுறது, கிச்சனை கிளீன் பண்ணி வைக்கிறது. அப்ப ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் தன்னுடைய கோல், தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக என்னவெல்லாம் செய்தார் என்று சொன்னால், தன்னையே அவர் வெறுமையாக்கி கொண்டு ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த அவர் கிச்சன்ல என்ன பண்றாரு, பாத்திரங்களை கழுவக்கூடிய அளவிற்கு தன்னையே அவர் எளிமையாக்கி கொண்டார். ஒரு முறை ஒரு குருத்துவ அருட்பொழிவு குருத்துவ அருட்பொழிவு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அன்று பிரசங்கம் கொடுக்க போகிறவர் வரவில்லை. அப்ப அந்தோனியாரை தன்னுடைய குடும்பர அதிபர் என்ன சொல்லுகிறார், இன்னைக்கு பிரசங்கம் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது, அந்தோனியாரே நீங்களே இன்றைய பிரசங்கத்தை சொல்லிவிடுங்க என்று சொன்ன பொழுது, கொடுக்கப்பட்ட சிறிய நேரத்திலே மிக ஆக்கப்பூர்வமான ஆழமான சிந்தனையோடு அவர் தன்னுடைய மறையுரையை ஆற்றினார் என்று வரலாறு சொல்லுகிறது. அதற்காகத்தான் 13ஆம் லியோ போப்பாண்டவராக இருந்தவர் 13ஆம் லியோ அவர்கள் சொன்ன அந்தோனியாரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, அவர் அற்புதங்களை செய்யக்கூடிய அந்தோனியார் மட்டுமல்ல, ஆக்கப்பூர்வமாக ஆழமாக இறைவனுடைய வார்த்தையை மக்களுக்கு எடுத்துரைப்பதிலும் இவர் வல்லுநராக இருக்கிறார் என்பதை புனித மறைந்த 13ஆம் லியோ அவர்கள் கூறியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த செய்திகள் எல்லாம் எதற்காக சொல்லிக் கொண்டே வருகிறேன் என்று சொன்னால், அவர் தொலைத்தது அநேக காரியங்கள். கடவுளுக்காக அவர் எல்லாவற்றையும் எழுந்தவராக கடவுளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இயற்பெயரை தொலைக்கிறார், தன்னுடைய அங்கீகாரத்தை தொலைக்கிறார், தன்னுடைய வசதியை தொலைக்கிறார், தன்னுடைய பண்புகளை தொலைக்கிறார். அநேக சவால்களை எல்லாம் அவர் சந்தித்தாலும் கூட கடவுளுக்கு மாட்சி தர வேண்டும் என்கிற ஒரு மன நிறைவு அவருடைய வாழ்க்கையில் இருந்தது நிமித்தமாக அவர் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய மனிதராக திகழ்ந்தார். 3 அம்சங்களை மட்டும் நான் உங்களிடத்திலே சொல்லிவிட்டு என்னுடைய மறையுரையை முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்தோனியாருடைய சுரூபத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 3 விஷயத்தை பார்க்க முடியும். யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஓகே, 3 விஷயங்கள் நான் சொல்லிடுற டைம் இல்லை, அதனால் நானே சொல்லிடுறேன். ஒன்று, அவருடைய கரங்களிலே குழந்தை இயேசுவை பார்க்க முடியும். 2வது திருவிழியத்தை பார்க்க முடியும். 3வது லீலி மலரை அவர் பிடித்து கொண்டிருப்பார். நம்முடைய திருச்சபையிலே திரு அவையிலே புனிதர்களாக இருக்கக்கூடியவர்களே 3 பேருடைய கரங்களிலே லீலி மலர் இருக்கும். ஒன்று இயேசுவினுடைய தந்தை சோசையப்பர், அவர் லீலி மலர்களை தன்னுடைய கரங்களிலே வைத்திருப்பார். 2வது ஒரு புனிதை, யாரா சொல்ல முடியுமா? குழந்தை தெரேசா அம்மாள், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த புனிதருடைய கரங்களிலும் லீலி மலர் இருக்கும். 3வது நம்முடைய புனித அந்தோனியார். 15ஆம் நூற்றாண்டு வரை அவருடைய கரங்களில் இருந்தது 2 பொருள் தான். ஒன்று இயேசு கிறிஸ்துவும், இன்னொன்று அவர் வைத்திருந்த பைபிளும். லீலி மலர் 15ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் ஒரு சிலை வடிக்கக்கூடிய ஒரு மனிதர் லீலி மலரை அவருக்கு வைத்தால் எப்படி இருக்கும் என்கிற சிந்தனையோடு அந்த லீலி மலரை அவருடைய கரங்களில் ஏந்தக்கூடிய ஒரு சுரூபத்தை அவர் தயார் செய்கிறார். லீலி மலர் தூய்மையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அவர் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக பாவமே அறியாத நிலையில் கடவுளுக்கு மகிமை சேர்க்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு அவர் வாழ்ந்தது நிமித்தமாக லீலி மலரை அவர் தன்னுடைய கரங்களில் ஏந்தி இருப்பதை, அந்த அவருடைய தூய்மையினுடைய வெளிப்பாடை இந்த லீலி மலர் நமக்கு உணர்த்துகிறது. 2வது, அவர் 12 வயதில் இருந்த பொழுது அவரை ஜபம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு இளைஞனாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது சாத்தானுடைய தொல்லையினாலே அவர் பாதிக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் அவர் முழந்தாள் படியிட்டு ஜெபித்து அதை அவர் வெற்றி கொண்டார் என்கிற ஒரு வரலாறும் இருக்கிறது. அப்ப கடவுளோடு உறவாடக்கூடிய ஒரு மனிதராக தன்னுடைய 12 வயதிலேயே கடவுளிடத்தில் விசுவாசம் கொண்ட மனிதனாக இவர் திகழ்ந்தது நிமித்தமாக
குழந்தை இயேசுவும் இவரும் நண்பர்கள் என்கிற ஒரு சிந்தனையோடு குழந்தை இயேசுவை தன்னுடைய கரங்களிலே தாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இவர் பெறுகிறார். மூன்றாவது, இவர் மறைசாட்சியராக தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்த நிமித்தமாக அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டருடைய வார்த்தையை போதித்து போதித்து அவருடைய நாவும் அழியாமல் போனது நிமித்தமாக இவர் பைபிள் மீது அல்லது திருவிவிலியத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை ஆக்கப்பூர்வமாக இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருவிவிலியத்தை அவருடைய கரங்களிலே பார்க்கிறோம். இந்த செய்திகள் எல்லாம் சொல்லி கொண்டு வந்திருக்கிற நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், அந்த அந்தோணியாருடைய பரிந்துரையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் தூய உள்ளத்தோடு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்கிற மைய கருத்தை நான் உங்களிடத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஆகவே அன்பிற்குரியவர்களே, தூய்மைக்கு சொந்தக்காரர், காணாமல் போன பொருளை கண்டுபிடித்து தரக்கூடியவர், அவர் தொலைத்த விஷயங்கள் அநேகம் கடவுளுக்காக அவர் அநேக விஷயத்தை தொலைத்து கொண்டது நிமித்தமாக என்னவோ தெரியவில்லை, அவர் தொலைந்து போன பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல புனிதராக இருக்கிறார். வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவு, அதற்கடுத்து அன்னை மரியாளுக்கு அடுத்த இடத்திலே, மூன்றாவது இடத்திலே அநேக ஆலயங்கள் கட்டப்பட்டிருப்பது புனித அந்தோணியாருக்கு மட்டும்தான். ஆகவே அந்தோணியாருடைய ஆலயங்கள், தேவாலயங்கள் அநேக இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அவர் உண்மையிலே வல்லமையையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு பெற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அந்த அந்தோணியாருடைய பரிந்துரையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் அவரை போல இறைவன் மீது இன்னும் அதிகமாக ஆக்கப்பூர்வமான நம்பிக்கையும் விசுவாசம் கொண்டவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உண்மையிலே பேறு பெற்றவர்களாகவும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் மாறுவீர்கள், திகழ்வீர்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஆகவே அந்த புனிதரை போல அவருடைய பரிந்துரையிலே வாழக்கூடிய நாம் தூய்மையான உள்ளத்தோடு மற்றவர்களை அன்பு செய்யக்கூடியவர்களாக, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் போதிக்கக்கூடிய ஒரு கருவியாக நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்னால், இன்று நாம் கொண்டாடுகிற திருவிழா நமக்கு ஆசீர்வாதமான திருவிழாவாக மாறும் என்பதில் ஐயம் கிடையாது. ஆகவே அந்த புனிதனுடைய பரிந்துரையின் கீழ் வாழ்கிற நீங்கள் தொலைந்து போகாமல், அந்த புனிதனுடைய பரிந்துரையை நாடுகிற நீங்கள் தொலைக்கப்படாமல், அவரால் மீண்டும் மீண்டுமாக கண்டுபிடிக்கப்பட்டு விசுவாசத்தில் இன்னும் ஆழமாக நிலைத்திருக்க அவர் உங்களுக்காக பரிந்து பேசுவாராக. தொடர்ந்து அவருடைய பரிந்துரையின் கீழ் வாழ்கிற நாம் அவருக்கு மகிமை சேர்க்கக்கூடிய வாழ்க்கையை வாழ இறைவனுடைய உதவி வேண்டி இன்றைய திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டை அறிக்கையிடுவோம். அன்பு தெய்வமே இறைவா, எங்கள் ஊரின் பாவகாலர் புனித அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாடும் எங்கள் ஊர் மக்கள் ஆசீர்வதியும், எங்கள் பங்கு மக்களையும் ஆசீர்வதியும். நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்கவும் மக்கள் நலமுடன் வாழவும் இறைவா உங்கள் மன்றாட்டை கேட்டறணும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டறணும். வழிகாட்டும் தெய்வமே இறைவா, எங்கள் ஊரில் பாதுகாவலர் புனித அந்தோணியார் திருவிழாவிற்கு வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் அருள் தந்தையர்களை ஆசீர்வதியும். அவர்கள் செய்கின்ற இறைப்பணியை ஆசீர்வதியும். அவர்கள் செல்கின்ற இடமெல்லாம் சீரும் சிறப்புமாக அமைய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வான தெய்வமே இறைவா, எங்கள் ஊரின் பாதுகாவலர் புனித அந்தோணியார் திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஊர் இறை மக்களையும் ஆசீர்வதியும். அவர்களின் வாழ்வின் சோகங்கள் நீக்கி மகிழ்ச்சியாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான தெய்வமே இறைவா, எமது குழந்தைகள் இந்த கல்வியாண்டின் முதல் வாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வழங்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் தெய்வமே இறைவா, எங்கள் ஊரில் உள்ள கட்டுமான தொழில் செய்வோர் மற்றும் விவசாயம் செய்வோர், ஆசிரியர்கள், அரசு நடத்துனர்கள் மற்றும் அரசு தனியார் பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும் அவர்கள் செய்கின்ற பணிகள் சிறப்பாக நடைபெறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று அமைதியாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். வாழ்வும் வழியுமான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய மன்றாட்டுகள், வேண்டுதல்கள், தேவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கல்வாரி பீடத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம். இவை அனைத்தும் உமக்கு உகந்தவையாக இருக்குமேயானால் அதை தகுந்த நேரத்தில் எங்களுக்கு தந்தருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்கவர்களே, என்னுடைய உங்களுடையமான இவ்வழி எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உள்ளம் கனிந்து செலுத்தும் வழி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரையின்படி எங்களை முழுமையாக உமக்கு அளித்து உமக்கு புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாரினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர்.
அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை லியோ மறை மாவட்ட நிர்வாகி பேரர் திருமோச்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் உள்ள மிகள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகழ்ந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி, இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி, இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்ம நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதி தாரும். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதி தாரும். உணவாய் வந்த தெய்வமே, உணர்வில் கலந்திடு, உறவில் நானும் வளர்ந்திட உணர்வை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதி தாரும். இயேசுவே உன் பாதம்
கலக்கமில்லை. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. துணையில் நீ வருகையில் தயக்கமில்லை. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சூழ்ந்த வாழ்வில் அமைதிதான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவிழா திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்திய நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு கரவொலிகள் எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய திருப்பலியை மறைவுரையாற்றிய நம்முடைய அன்பு தந்தை திரு அன்பழகன் அவர்களுக்கு நம்முடைய உபதேசியார் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்ததாக அடுத்து நம்முடைய பாசமிகு தந்தை அவர்கள் சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது. குறையில்லா மனிதத்தின் குருவான அருட்பணியாளர் எட்வின் ஆரோக்கியநாதன் அடிகளார் அவர்களே, சிலையில்லா தெய்வத்தின் உருவமாய், விலையில்லா வைரத்தின் ஒளியாய், குறையில்லா குருத்துவத்தின் நிறையாய், பிரிவில்லா நட்பிற்கோர் பிறையாய், மறைவில்லா சேவைக்கோய் வரலாறாய், வேலாயுதபுரம் பெற்றெடுத்த மாபெரும் முத்தே, எமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்த நம்முடைய ஆலயத்தின் செயலாளர் திருவாளர் மரியதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக வேலாயுதபுரம் திருச்சிலுவை கன்னியர் இல்லத்தின் தலைமை அருட்சகோதரி அவர்களை மேடை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கான பொன்னாடை பொருத்தப்படுகிறது. வேலாயுதபுரம் ஆர்சி துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி அவர்களுக்கும் நம்ம கரவொலிகளை எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இறைவாழ்வில் திருச்சிவை கன்னியராக 60 ஆண்டுகளை நிறைவு செய்த அருள் சகோதரி காளின் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய அசனம் வழங்கிய பெரிய அந்தோணி அவர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக திருத்தலத்திற்கு வருமாறு உங்களை நிர்வாகிகள் அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக நம்முடைய ஆலயத்தின் நிர்வாகத்தை வீட்டிற்கு எப்படி 4 தூண்கள் தேவையோ அதே போல் நம்முடைய ஆலயத்திற்கு 4 தூண்களாக இருந்து உபதேசியராக இருக்கட்டும், பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், திருவிழா ஆரம்பித்த நாட்களிலிருந்து பல்வேறு நாட்கள் வரி வசூல் செய்வது மற்றும் பெயிண்டிங் அடிப்பது மற்றும் பந்தல் செட் அமைப்பது மற்றும் ட்ரம்ஸு, சப்பரம் அலங்காரம் மற்றும் சமையல் உதவிகள் எங்கெல்லாம் சென்று நன்கொடை கேட்டு நமக்கு இன்று பல நாட்களாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆலய உபதேசியர் அவர்களுடைய பணியும் மிகவும் சிறப்பானது. ஆலய உபதேசியர் மரிய சேராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்தின் முன்னாள் உபதேசியரும் ஆலயத்தினுடைய செயலாளருமான திருவாளர் மரியதாஸ் அவர்களுக்கும் பாதர் பொன்னாடை படுத்துகிறார்கள். கரவொலிகள் எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக ஆலயத்தின் கணக்காளர் திருவாளர் அந்தோணி அவர்கள் உள்ளே வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆலயத்தின் பொறுப்பாளர் திருவாளர் அந்தோணி அவர்கள்,
அடுத்ததாக திரு வே ஐயனார் அவர்கள், ஆலயத்தின் நிர்வாக இயக்குனர் திரு வே ஐயனார் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். வே ஐயனார் அவர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இன்று அசனம் வழங்கக்கூடிய திருவாளர் பெரிய அந்தோணி அவர்கள் எங்க இருந்தாலும் வரவும், இல்லை என்றால் அவர் குடும்பத்தை சார்ந்தோர் யாரேனும் உள்ளே வந்து. திருவாளர் பெரிய அந்தோணி அவர்கள். அடுத்ததாக நாம் அடுத்தது நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் இருக்கிறார்கள். திருவாளர் பிரான்சிஸ் வில்சன், திருமதி பாக்கியம் குடும்பத்தார் அவர்கள் மற்றும் கோவை தொழிலதிபராக பணிபுரிந்து கொண்டு நாம் கேட்ட போதெல்லாம் நன்கொடை வழங்கி தமிழகத்தில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் நம்முடைய ஆலய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். திரு பிரான்சிஸ் வில்சன் அவர்கள் தன்னுடைய துணைவியார் பெயரில் பல்வேறு கல்வி சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். படிக்க முடியாதவர்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இதுவரை தன்னுடைய துணைவியாரின் நினைவாக பல்வேறு கல்வி உதவித்தொகைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மற்றும் அனிதா மற்றும் டேவிட் ராஜா குடும்பத்தின் அனைவருக்கும் கரவொலிகள் எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் நம்முடைய ஆலயத்திற்கு பெயிண்டிங் இன்றைய அசனம் வழங்க இருப்போர் திருவாளர் பெரிய அந்தோணி குடும்பத்தார் அவர்கள், பங்கு தந்தை அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார். மற்றும் நமக்கு பெயிண்டிங் செய்து கொடுத்த திரு சுந்தராஜ் அவர்களுக்கும் கரவொலிகள் எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பந்தல் அமைப்பு ஆத்துவெளி அந்தோணி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒளி அமைப்பு நம்முடைய கிராமத்திற்கு எந்நேரத்திலும் மின்சாரம் ஒளி அமைத்து கொடுத்து நம்முடைய மாரித்துறை மின்சார வாரிய ஊழியர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் நன்கொடை அளித்த ஒரு பாட்டி நேற்று வந்து வேலைக்கு போக முடியலை, இருந்தாலும் தன்னுடைய பங்கு இந்த ஆலயத்தில் இருக்கிறதுக்காண்டி அவர்களும் உதவித்தொகை வந்திருக்கும் போல அதை என்னிடம் கொடுத்திருக்கிறார்கள். புஷ்பம் அவர்கள் பேர், அவர்களுக்கும் கரவொலிகள் எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் நமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஊர் பொறுப்பாளர்கள் அனைவர்களுக்கும் கரவொலிகள் எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக அனைவரும் பெயர் யாருக்கும் சொல்ல மறந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளும். அனைவருக்கும் மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். ஆலய பொறுப்பாளர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது உடனடியாக திருப்பலி முடிந்தவுடன் அசனம் மந்திரிக்கப்பட்டு அனைவருக்கும் அசனம் தயார் செய்யப்படுகிறது. மேலும் அதன் பிறகு தேர் பவனியானது தெருக்களில் செல்ல இருக்கிறது. திருப்பலி முடிந்தவுடன் உடனடியாக நடனம், சுதர்சனாவின் கலக்கல் நடனம் 2 பேர் நடனம் ஆட இருக்கிறார்கள். 2 பேருக்கும் பரிசளிப்பு விழாவும் நடைபெறும். அடுத்ததாக அண்ணன் ஒருத்தருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். நடனம் ஆடக்கூடிய குழந்தைகளுக்கு பரிசினை வந்து தானாகவே முன்வந்து பரிசு வழங்கியிருக்கார். நேற்று இந்த பேஜ் அடிக்கிறதுலையும் அவருடைய ஒத்துழைப்பும் மிக உண்மையாக இருக்குது. வேலாயுதபுரத்தை சார்ந்த அண்ணன் பெயர் தெரியல, அவர்களுக்கு கரவொலிகள் எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து மறந்துட்டேன், பாடகர் குழு கலக்கல பாடல் பாடி நம்முடைய இறை வார்த்தைகள் நம்ம அழைத்து சென்ற மிகப்பெரிய பங்கு வந்து பாடகர் குழு தான். இப்போ மட்டுமல்ல, எல்லா பூசைகளிலும் வந்து நம் பாட முடியலாட்டிலும் பாடகர் குழுவுடைய அர்ப்பணிப்பு வந்து மிகவும் முக்கியமான ஒன்று. அவர்களுக்கும் கரவொலி எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் ஒரு முறை யாருக்கும் நன்றி தெரிவிக்க மறந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். பாந்தவர்களே, மிக அருமையாக நன்றி கூறிய ஜெயசீலனுக்கும் கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். திருப்பலி முடிந்த உடனே நடனம் முடிந்தவுடன் அசனம் வழங்கப்படும். அசனம் முடிந்த உடனே உடனடியாக நாம் சப்பர் பவனி தொடங்குகிறோம். எவ்வளவு சீக்கிரமாக நாம் சப்பர் பவனி தொடங்குகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. நம்முடைய மக்கள் எல்லாம் உறங்குவதற்கு முன்பாக விரைவாக அதை செய்து முடிக்க முடியும். எனவே எல்லா திருநிகழ்வுகளிலும் விரைவாக நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்று தந்திருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பதுமை பொழிலன் அந்தோணியாரின் திருத்தலம் தேடி வந்தோம். கடிகள் பாரி கவலைகள் போக்கும் குறைவில்லா வாழ்வருளும். கடைகள் பாரி கவலைகள் போக்கும் குறைவில்லா வாழ்வருளும். வாழ்க வாழ்க எங்கள் பாதுகாவலர் வாழ்க. வாழ்க வாழ்க எங்கள் பாதுகாவலர் வாழ்க. நடுக்கலவி கவலை பல்வோரின் தேச்சரவி. பாவிகளின் நடுக்கலவி கவலை படுவோரின் தேச்சரவி. ஆறுகள் காடுகள் கடந்து வந்தோம், துன்பங்கள் துயரங்கள் சுமந்து வந்தோம். ஒரு நாடி அருள் தேடி நாங்கள் ஓடி வந்தோம். பதுவை பொழிலன் அந்தோணியாரின் திருத்தலம் தேடி வந்தோம். கடைகள் பாடும் கவலைகள் போக்கும் குறைவில்லா வாழ்வருளும். கடைகள் பாடும் கவலைகள் போக்கும் குறைவில்லா வாழ்வருளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு வாழ்க, மரியே வாழ்க.